வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய இயல்பு என்ன தெரியுமா? சமநிலை, சமரசம், எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய மனம். இதுதான் உங்களுடைய இயல்பாக எப்போதுமே இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அந்த சமநிலை தாங்க உங்களை அதிகப்படியா குலையவும் வைத்திருக்கும். அதிகப்படியான அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறியிருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாருமே வேண்டும் என்று சில செயல்களை நீங்க செய்திருப்பீங்க. ஆனா அது போக போக அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் எவ்வளவு நாளும் நீங்கள் எவ்வளவோ சமநிலை பண்ண முயற்சி செய்தாலுமே சூழ்நிலை உங்களை ஒரு பக்கம் இழுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. போக போக இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஒருவரை நீங்கள் காப்பாற்றும் போது மற்றொருவர் பாதிக்கப்படுவது போல ஒரு நிலைமை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்திருக்கும். இதனால நீங்கள் யார் பக்கம் போய் நிற்பது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே குழப்பிக் கொள்வீங்க. அந்த மற்ற நபர்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்பட்டால் கூட அதனை பார்த்து நீங்களும் கஷ்டப்படுவீங்க. நம்மளால தான் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறதோ என்று ஒரு மனநிலை உங்களுக்குள்ளேயும் உருவாக ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. இது உங்களுக்கு உள்ளுக்குள் பெரும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நான் எப்போதும் நியாயமாக இருக்க முயற்சி செய்து கொண்டேதாங்க இருப்பேன். ஆனாலும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு பலமுறை எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் சமநிலை வைத்திருக்க முடியாது என்பதை உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்தவும் செய்திருக்கும். சில நேரங்களில் உங்களுக்காக நீங்கள் ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. இன்று நீங்கள் எல்லாத்தையும் சமமாக மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் நீங்க எப்படி சுயமாகவும் செய்து கொள்ளலாம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழவும் ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பாடங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை சில பாடங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்குங்க. இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய உறவுகளை சனி பகவான் நிச்சயமாக சோதித்திருப்பார். நீங்கள் உறவுகளை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நடந்து கொள்வீங்க. ஆனா அந்த உறவுகளிலேயே சிலர் தங்களின் உண்மையான முகத்தை காட்டிய தருணங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க நம்பியவங்க திடீரென மாறி இருப்பாங்க. அப்படி மாறிய போது அது உங்களை மிகவும் பாதித்திருக்கும். அந்த ஒரு வழிதாங்க வெறும் ஒரு உறவுக்கான ஒரு இழப்பாக மட்டும் இருக்காது, நம்பிக்கையின் ஒரு உடைப்பாகவும் போயிருக்கும். ஆனால் இந்த சோதனை உங்களுக்கு ஒரு தெளிவை நிச்சயமாக கொடுத்திருக்கும். யார் உண்மையாக உங்களை மதிக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறியவும் வைத்திருக்கும். யார் ஒரு சூழ்நிலைக்காக மட்டும் இருக்கிறார்கள் என்பதை நீங்களே தெளிவாக கண்டு கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல பாடங்கள் ஏற்பட்டு நமக்குன்னு யார் இருக்காங்க, யார் பாதியில் போறாங்க என்கிற சில விஷயங்களை சனி பகவான் உங்களுக்கு கண்ணுக்கு நேராக காட்டுவார். அதனை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்க என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய உறவுகளை நீங்களே நம்பாமல் புரிதலோடு அணுகக்கூடிய ஒரு மனிதராகவும் மாறி இருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கூட இருந்து கொண்டே உங்களுக்கு செய்த துரோகங்கள் அந்த அளவுக்கு இருக்கும். அதனால நீங்கள் எதையுமே வெளியில் கூறாமல் உள்ளுக்குள் மட்டுமே வைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க மாறி இருப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தாங்க இருக்கும். ஆனால் போக போக நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் கேட்டுக்கொண்டேதாங்க இருப்பீங்க. இந்த சனி பகவான் உங்களுடைய தீர்மானத்தை தாமதப்படுத்தி கொண்டே இருப்பார். நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது பல கோணங்களில் யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். இந்த ஒரு முடிவால் மற்ற நபர்கள் யாருக்காவது பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமா என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் என்பது நிச்சயமாக ஏற்படத்தாங்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு காலத்தில் அந்த ஒரு யோசனை உங்களுக்கு குழப்பமாக மாறியிருக்கும். நம்ம சரியான ஒரு முடிவைத்தான் எடுக்கிறோமோ, சரியான ஒரு பாதையில தான் செல்கிறோமோ என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக ஓட ஆரம்பித்திருக்கும். இது உங்களுக்கு ஒரு குழப்பமாகவும் மாறியிருக்கும். நீங்கள் எதையுமே தீர்மானிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்திருக்கும். யார் பக்கம் போய் நிற்பது, யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல சிந்தனைகள், பல ஐடியாக்கள், என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். இது சரியா இருக்குமா, இது தவறாக மாறிவிடுமா என்று உங்களை நீங்களே எண்ணிக்கொண்ட காலங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த தாமதங்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவுல உங்களுக்கு கெடுதல்களையும் நிச்சயமாக கொடுத்திருக்கும். ஆனால் அந்த காலங்கள் வீணாக உங்களுக்கு போயிருக்காது. அது உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு சிந்தனை திறனை நிச்சயமாக கொடுத்திருக்கும். இன்று நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மெதுவாகத்தாங்க இருக்கும். மெதுவாக இருந்தாலும் அது மிகவும் சரியானதாக மாறிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக முன்னேற்றவும் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஆரம்பத்துல பிரச்சனைக்காக மட்டும்தாங்க மாறியிருக்கும். சனி பகவான் உங்களை தனிமையில நிறுத்தியிருப்பார். நீங்கள் எப்போதும் மனிதர்களால் குழப்பப்பட்டு வாழ விரும்பக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கூட்டத்திலும் கூட நீங்கள் தனிமையை உணர்ந்திருப்பீங்க.
பேச யாரும் இல்லாத ஒரு நிலைமை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள யாரும் இல்லாத ஒரு நிலைமை உங்களுக்குன்னு இருந்திருக்கும். இதனால நீங்கள் தனிமை என்பதை உங்களுக்குள்ள மிகவும் உங்களை பாதிக்கவும் செய்திருக்கும். ஆனால் அந்த ஒரு தனிமை தாங்க உங்களையே சந்திக்க வைத்திருக்கும். நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இன்று நீங்கள் தனியாக இருந்தாலுமே அது ஒரு சுமையாக இல்லை என்பதை நீங்கள் புரிந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறிவிட்டு வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது இனிமேல் எப்படி நடக்கும், எந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில சமநிலை என்பதை கொண்டு வந்து கொடுப்பாருங்க. துலாம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்பது நடக்க ஆரம்பிக்கும். மீண்டும் ஒரு சமநிலை உங்களுக்குன்னு உருவாக தொடங்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த ஏற்ற இறக்கங்கள், ஒரு பக்கம் அதிக சுமைகள், மற்றொரு பக்கம் வெறுமை போன்ற நிலைகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். இனிமே நன்மைகள் எது கெட்டது எது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி உங்களை நீங்களே பார்த்து பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்குன்னு நிச்சயமாக கிடைக்கும். வேலை, உறவு, மனநிலை எல்லாவற்றிலும் ஒரு அளவான ஒரு ஓட்டம் என்பது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் எதையும் அதிகமாக பிடித்து வைக்காமல் எதையும் முழுவதும் இழக்காமல் வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. இனிமே நன்மைகள் எது தீமைகள் எது என்பதை புரிந்து கொண்டு வாழவும் செய்வீர்கள். இது அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் சமநிலை உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதியையும் வெளியில் ஒரு நம்பிக்கையும் நிச்சயமாக கொடுத்திருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டம் போல இல்லாமல் நிதானமான ஒரு பயணமாக மாறவும் தொடங்கியிருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக புரியும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே அனைத்தையும் நீங்கள் தெரிந்து வாழ ஆரம்பிப்பீங்க. இனிமே எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நிச்சயமாக புரியவும் வைக்கும். சனி பகவான் உங்களுடைய உறவுகளை இனிமே சரி செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் அனுபவித்த உறவுகளில் உள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் மெதுவாக உங்களுக்குன்னு சரியாக கூடிய காலங்களாக மாறிவிடும். பேசாமல் இருந்தவர்கள் கூட மீண்டும் உங்களுக்கு பேச ஆரம்பிப்பாங்க. தவறான புரிதல்கள் அனைத்துமே கரைந்துவிடும். ஆனால் இது பழைய மாதிரி உங்களுக்கு திரும்புவது கிடையாது. ஒரு புதிய புரிதலுடன் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு உறவாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலும் மற்றவங்க உங்களை அணுகக்கூடிய விதத்திலும் ஒரு மாற்றம் என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் உறவுகளை அதிகமாக பிடித்து வைக்க முயற்சிக்க மாட்டீங்க. அதே ஒரு நேரத்தில் மதிப்புடன் நீங்கள் அனைவரையுமே கையாள ஆரம்பிப்பீங்க. அதே ஒரு நேரத்தில் இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு ஆதரவை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை உங்களுக்குன்னு உணர வைக்கும். எந்த அளவுக்கு வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்பதையும் உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு நியாயமான பலன்களை இனிமே தேடி கொடுப்பார். நீங்க செய்த உழைப்புக்கு உடனடியான பலன் கிடைக்காததால் மனதில் ஒரு குறையானது நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். அந்த ஒரு குறை உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. போக போக அந்த ஒரு சில குறைகளினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போது அந்த ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள மாற ஆரம்பித்திருக்கும். நீங்க செய்த ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் சரியான ஒரு நேரத்தில் சரியான அளவில் பலன் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய ஒரு வெற்றி போல தோன்றாமல் இருந்தாலுமே அது மிகவும் உங்களுக்குள்ள அடுத்து நம்ம என்ன பண்ணணும் என்பதையும் உங்களுக்குள்ள புரியவும் வைக்கும். நான் செய்ததை வீண் போகவில்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வலுவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு நியாயமான பலன் உங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கையுடன் முன்னேற்றி கொடுக்குங்க. இனிமே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கும். அதற்கு ஒரு பதிலை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். சனி பகவான் உங்களுடைய மன அமைதியை இனிமே தேடி கொடுப்பார். நீங்கள் அதிகமாக யோசித்து உங்களை நீங்களே சோர்வடைய செய்த காலங்கள் இப்போது முடிவடைந்து விடும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், வெளியில் சொல்ல முடியாத பதட்டங்கள், பயங்கள் இவை அனைத்தும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணனா வாழ்க்கை நன்றாக மாறும், எந்த விதமான முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டும் என்கிறதை உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுக்குங்க. இவை அனைத்தும் உங்களுக்கு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் சின்ன விஷயங்களிலும் அமைதியை காண ஆரம்பிப்பீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். இரவில் அமைதியாக உங்களால் தூங்க முடியும். உங்களுடைய சிந்தனை சீராக மாறவும் ஆரம்பிக்கும். இந்த உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமை தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளிலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கடை கூட உங்களுக்கு தெளிவாக மாற்றி கொடுக்கும். சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய முடிவுகளை தெளிவாக மாற்றி
கொடுப்பார். என்ன பண்ணணும், எந்த விதமான முடிவுகளை இனிமேல் நம்ம எடுக்கணும் என்கிற எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக மாற்றுவார். நான் இதுவரை கூறியதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.